ஹே கைஸ், வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் பிளேலிஸ்ட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின், மினிமம் காஸ்ட் ஃபார் டிக்கெட்ஸ். You have planned some train traveling 1 year in advance. The days of a year which you will travel are given as an integer array days. Each day is an integer from 1 to 365. அதாவது லைக் யூ ஹவ் பிளான்ட் ஃபார் அ ட்ரெயின் ட்ராவலிங். நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் ட்ராவலிங்க்கு வந்து அட்வான்ஸாக நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க ட்ரெயினில் போகணுன்னு 1 இயருக்கு முன்னாடி. அண்ட் பார்த்தீங்கன்னா ஈச் டே ஆஃப் இயர், ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பரால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இயர்னா 1 ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, 20th டே ஆஃப் த இயர்னா 2 ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ இருக்கும் இயரில்? 365. ஸோ அதனால 1 to 365 நம்பர்ஸால் they are representing the days, right? Train tickets are sold in 3 different ways. A 1-day pass is sold for cost of $0. Cost of $0 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அரேல இருக்கிற 0th இண்டெக்ஸ், ரைட்? அண்ட் 7-day pass is sold for costs of 1, அதாவது காஸ்ட் அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ, ரைட்? அண்ட் 30-day pass is sold for costs of $2, அதாவது காஸ்ட் அரேல இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ. The passes allow that many days of consecutive travel. For example, if we get a 7-day pass on day 2, we can travel for 7 days. 2, 3, 4, 5, 6, 7, 8. அதாவது நம்ம ஒரு 7-day pass வாங்கினோம்னா கான்சிக்யூட்டிவ் 7 டேஸ்க்கு அந்த பாஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணலாம், ரைட்? Return the minimum number of dollars you need to travel every day in given list of days. ஸோ டேஸ்னு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க, அரே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரேல இருக்க டேஸ் எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ டாலர்ஸ், எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் டாலர்ஸ் நம்ம அதுக்கு செலவு பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும் பேசிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டேஸ் வந்து 1, 4, 6, 7, 8 கொடுத்துருக்காங்க, 6, 7, 8, 20, ரைட்? அண்ட் காஸ்ட் வந்து 2, 7, 15 கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா cost of 0 என்னது 2. ஸோ இந்த 2 is nothing but 2 is the 1-day pass. அண்ட் இந்த காஸ்ட் ஆஃப் 1ல என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ 7 is the 7-day pass, ரைட்? அண்ட் காஸ்ட் ஆஃப் 2ல என்ன இருக்குது? 15 இருக்குது. 15 is the 30-day pass, ஆல் ரைட்? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஃபஸ்ட்டு on day 1 you bought 1-day pass. 1-day pass வாங்கினா எவ்வளோ? $2 அது, $2 அது, ரைட்? அது வந்து 1 டேக்கு போதுமானது. On day 3 you bought a 7-day pass. Day 3ல வந்து நீங்கள் 7-day pass வாங்கினீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, அதாவது அந்த 7 நாளுக்கு you can use the same pass. ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7, ஆல் ரைட்? அண்ட் on day 20 you bought a $2 pass which covers day 20, ரைட்? Day 20ல வந்து நீங்கள் 1-day pass வாங்குறீங்க. ஸோ அதுவுமே அது வந்து $2. ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 + 7 + 2 வந்து $11 ஆச்சு. யூ கேன் ஆல்சோ சால்வ் திஸ் ப்ராப்ளம் இன் அனதர் வே. எப்படின்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து 7-day pass வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஃபஸ்ட் டேவே 7-day pass. ஸோ ஃபஸ்ட் டே 7-day pass வாங்கிங்கன்னா எவ்வளோ? 7-day pass காஸ்ட் $7, ரைட்? $7. அண்ட் இந்த 8th day வந்து யூ ஆர் பையிங் one-day pass. one-day passோட காஸ்ட் வந்து 2. அண்ட் 20th day வந்து யூ ஆர் பையிங் one-day pass 2. So 7 + 2 + 2 is 11. So answer is 11. So this is the minimum number of dollars that you should spend to travel all the days. So put the number. So this is the question. So இந்த question எப்படி solve பண்ணலாம்? So first நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது what you should think is இந்த மாதிரி கொஸ்டினில் நீங்கள் யோசிக்கணும் whether you can sort some array or something and solve this problem. இந்த array can we do something like can we sort this array and can we solve? ஸோ யோசிச்சு பாருங்கள், லைக் பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா we have to fit in the number of days. அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 day இருக்குது, 7 day இருக்குது, இல்லைன்னா 30 day இருக்குது, ரைட்? ஸோ அதை வந்து we have to fit in here. நான் வந்து இங்கே 7-day pass வந்து I can fit 1 to 8, ரைட்? 1 to 7. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 8 to 20 வந்து ஃபிட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 8 to 25 by 15-day pass என்ன ஆகும்? அதாவது 30-day passனா என்ன ஆகும்? திஸ் இஸ் 7-day pass which costs 7. 15 + 7 வந்து பார்த்தீங்கன்னா it will be around 22. ஸோ 22 is not the right answer. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ மேட்ச் பண்ணி பார்க்கும்போது யூ வில் கெட் த ரைட் ஆன்சர். பட் ஷார்ட் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஷார்ட் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா யூ கான்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம்.
ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன யோசிக்கலாம்னா, நெக்ஸ்ட் வந்து வாட் வி கேன் திங்க் இஸ் ஸோ ஷார்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் பார்க்க வேண்டியதாக போகுது. அதாவது இந்த டேஸில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, டேஸில் இருக்க 0th இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா we can either இந்த ஃபஸ்ட் டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா we can either buy a 1 day pass or we can buy a 7 day pass or we can buy a 30 day pass. ஸோ அதனால 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது 30 day pass, ரைட். ஸோ அதே மாதிரி ஈச் எலிமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 4க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 1 day, 7 day and 30 day. ஸோ எல்லா டேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா there are 3 possibilities. ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேன் வி சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஆப்வியஸாக வி கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் யூஸிங் பை எக்ஸ்ப்ளோரிங் ஆல் த பார்ட்ஸ், ஆல் த பாசிபிள் வேஸ். ஸோ ஆல் த பாசிபிள் வேஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலி, ஸோ நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். all possibilitiesனா we generally do recursion, right? recursion பண்ணிட்டு if the recursion is getting time limit exceeded na we will know that there is overlapping sub problem. so அப்படி இருந்துச்சுன்னா we will memorize the solution and submit the result. so same அதே தான் பண்ண போகிறோம் இங்கே. so we will do recursion எப்படி பண்ணலாம், very very simple தான். ஸோ நான் சொன்ன மாதிரி each டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா there are 3 possibilities, right? whether you can either buy 1 day pass or you can buy 7 day pass or 30 day pass. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to just say ஸோ 3 ரெக்கர்சிவ் கால். அதாவது அந்த கால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா காஸ்ட் ஆஃப் 0 வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் 1 day pass, காஸ்ட் ஆஃப் 0 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் let's say function of I. this is for 1 day pass, right? function of I and 7 day pass எப்படி 7 day passக்கான காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் 1ல இருக்குது. அதனால காஸ்ட் ஆஃப் 1 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் I ப்ளஸ் 7, alright, I ப்ளஸ் 7 because this is for the 7 day, alright. and next வந்து 30 day pass. 30 day pass is nothing but cost of 2. cost of 2ல தான் வந்து 30 days passக்கான காஸ்ட் இருக்குது ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் I ப்ளஸ் 30. ஸோ இந்த ஒரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாமா இந்த ஒரு மெத்தடில் I ப்ளஸ் 30. ஸோ இந்த மாதிரி லெட்ஸ் டூ அ ரெக்கர்சிவ் கால் ஆன் இந்த மாதிரி ஒரு 3 ரெக்கர்சிவ் கால்னால நம்ம சால்வ் பண்ண முடியுமா. அண்ட் இந்த 3 ரெக்கர்சிவ் காலுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா we have to minimize. ஸோ இதில் எது மினிமமோ தட் இஸ் த ஆன்சர், மினிமைஸ், ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேஸ் அரே வந்து there are limited number of days. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the number of days வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்குது, நாட் 365, 20 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம I ப்ளஸ் 7 I ப்ளஸ் 30 பண்ணும்போது there are chances that நம்மளுக்கான நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் போக சான்ஸ் இருக்குது, ரைட்? அவுட் ஆஃப் பவுண்ட் போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா instead of doing I ப்ளஸ் 30 I ப்ளஸ் 7 I'm going to use upper bound function, ரைட்? அப்பர் பவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்பர் பவுண்ட் ஃபங்க்ஷனாக ஃபஸ்ட் என்னன்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்பர் பவுண்ட் ஃபங்க்ஷன் பேசிக்கலி ஒர்க்ஸ் ஆன் பைனரி சர்ச். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு அரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ரைட்? திஸ் இஸ் ஆன் அரே A is equal to 3, 4, 7, 8 இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஐம் பர்ஃபார்மிங் அப்பர் பவுண்ட் ஆஃப் 7. அப்பர் பவுண்ட் ஆஃப் 7 பண்ணும்போது நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிட்டர்ன் ஆகும். அப்பர் பவுண்ட் ஆஃப் 7 மைனஸ் த அரே. திஸ் அரே இஸ் நத்திங் பட் திஸ் பிகினிங் அரே ஆஃப் பிகின், ரைட்? ஸோ நீங்கள் இதை பாஸ் பண்ணணும். இந்த மைனஸ் ஏ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், மைனஸ் ஏ ஆர் அரே ஆஃப் பிகினிங். ஸோ இது கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் இஃப் யூ டோன்ட் கிவ் திஸ் யூ வில் நாட் கெட் த இண்டெக்ஸ் வேல்யூ, யூ வில் கெட் த ஐட்ரேட்டர். ஸோ இந்த அப்பர் பவுண்ட் ஆஃப் 7 மட்டும் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஐட்ரேட்டர், நாட் த இண்டெக்ஸ். அதனால மைனஸ் ஏ கொடுத்தாகணும், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்ட் ஆஃப் 7 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, ஸோ அப்பர் பவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா அப்பர் பவுண்ட் ஆஃப் எனி வேல்யூ, ரைட்? லெட்ஸ் சே அப்பர் பவுண்ட் ஆஃப் upper bound of x, right? upper bound of x na it will search the values. இப்போ it will search the upper bound of x na it will search x in the array, but ana நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா it will return the value which is greater than the which is greater than the x, the next greater value which is greater than the x. so for example upper bound of 7 பாருங்க, upper bound of 7 ல வந்து பாத்தீங்கன்னா 7 வந்து இங்கே இருக்குது, ரைட்? நம்ம அரேல 7 இங்கே இருக்குது. பட் ஆனால் it will not return index 2. It will rather it will return
the next element oda index. So next greater value enadhu 7 oda periya value enadhu 8 இந்த array la. So 8 கான index enadhu 3. So அதனால 3 எது return பண்ணுது. So நான் என்ன பண்ண போறேன்னா I will use the same logic. So இந்த upper mode யூஸ் பண்ணி I will find the number of so இங்க I plus 30 பண்ண தெரியுமா, I plus 30 பண்ண தெரியுமா, I plus 30 பண்ணேன் for the 30 day pass. Instead of doing I plus 30 I will do upper bound of the current day, அதாவது days of I, current day வந்து days of I, right, days of I plus 29 because I want only 30 days. So இப்போ வந்து suppose I plus days of I plus 29 day plus I plus 29 னா 29 days கானப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ நம்ம டேஸ் அரேல ஸோ அது ரிட்டர்ன் ஆகும், ரைட், புரியுது நம்புறேன். ஸோ சேம் வந்து I plus 7க்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா plus 6 பண்ண போறேன், days of 6 பண்ண போறேன். அதாவது 7 day pass வந்து I'm going to do days of I plus 6 பண்ண போறேன், ரைட், days of I plus 6. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால I'm getting the right index value. ஸோ இந்த ரைட் இண்டெக்ஸ் வேல்யூ கிடைக்குது. as well as இன்னொரு பிரச்சனை இங்கே சால்வ் பண்ணுது, நம்மளுக்கு அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் போகும், ரைட். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து I plus 30 I plus 7 பண்ணோன்னா நம்ம வித்வுட் யூசிங் திஸ் அப்பர் பவுண்ட் there are chances that நம்மளோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 20 இருக்கு. பட் ஆனால் நம்ம I plus 30 பண்ணும்போது there are chances that நம்மளோட I value will become 30 or something, right. I plus 20 the number of days வந்து பார்த்தீங்கன்னா maximum number of days வந்து 20 இருக்கு. பட் நம்ம I plus 30 I plus 7 பண்ணும்போது there are chances that this exceeds the number of days in this given array. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமே இது சால்வ் பண்ணுது, ரைட். ஸோ அதனால நம்ம வந்து we are going to use this upper bound logic, right. ஸோ upper bound logic உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா you can use the regular logic also, right. ஸோ இப்போ கோடு போனால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணனா ஃபஸ்ட் let's alright. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம let's create the function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். int f is equal to நான் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணிடுறேன். டேஸ் வெக்டார் ஆஃப் டேஸ் அண்ட் வெக்டார் ஆஃப் காஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் டூ திஸ் அப்பர் பவுண்ட் திங். ஸோ int idx ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். int idx is nothing but this calculates the upper bound value. So what I can say is upper bound of days dot begin, days dot end, and days of I plus 0 minus the days dot begin. So this will return the index, correct index நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டே பாஸ்க்கு இது இந்த ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே பாஸ்க்கு, ரைட், ஒன் டே பாஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா int ஒன் டேன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். int ஒன் டே இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் 0 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான இண்டெக்ஸ், அதாவது this will actually return the next index. So for example வந்து பார்த்தீங்கன்னா right, so this will actually return the correct index. So in the one day pass kana correct index return பண்ணும். so அதனால I'm passing this idx, right. And next one I'm going to pass days and cost அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். alright. so அதே மாதிரி இப்போ நம்ம வந்து 7 daysக்கு பண்ணோம். int idx is equal to upper bound of so days dot begin, days dot end, comma days of I plus 7 daysக்கு என்னது நான் 6 பண்ணுறேன். days of I plus 6. so days of I plus 6னா இந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அடுத்து என்ன வேல்யூ வருதோ அது ரிட்டர்ன் பண்ணோம், ரைட், அப்பர் பவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ days dot begin, alright. ஸோ இப்போ வந்து I'm going to say int 7 day is nothing but cost of 1 plus function of அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணிடுறேன், நியூலி கால்குலேட்டட் இண்டெக்ஸ், அண்ட் டேஸ் அப்படியே பாஸ் பண்ணுறேன், காஸ்ட்டையும் அப்படியே பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 30 daysக்கு பண்ணணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ 30 daysக்கு பார்த்தீங்கன்னா I'm just going to 30 daysக்கு I'm just going to say plus 29, right, days of I plus 29.
டேஸ் ஆஃப் 5 + 29னா 29 டேஸ்க்கு அனுப்புகிறோம் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் ஆகும். அதாவது நம்ம டேஸ் அரேயில் 29. இப்போ சப்போஸ் லெட்ஸே வந்து லெட்ஸே நம்மளுக்கு வந்து நம்ம கரண்ட் டே வந்து இங்கே 1ல் இருக்கோம்னு வச்சுக்கலாம், ரைட்? இங்கே வந்து டேஸ் ஆஃப் 0ல் இருக்கோம்னு வச்சுக்கலாம், 1ல் இருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸோ 1 + 29 வந்து 30. ஸோ 30க்கு அனுப்புகிறோம் ஏதாச்சும் வேல்யூ டேஸ் அரேயில் இருக்கான்னு பார்ப்போம். டேஸ் அரேயில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். 30க்கு அனுப்புகிறோம் 30 டேஸ் ஆஃப் 30 ஆக்சுவலி இந்த அரேயில் இல்லை, ரைட்? ஸோ அதனால இதுக்கேற்ற மாதிரி திஸ் வில் ரிட்டர்ன். ஸோ திஸ் வில் ஆக்சுவலி ரிட்டர்ன். ஸோ டேஸ் ஆஃப் 30 இல்லை. ஸோ அதனால திஸ் வில் ரிட்டர்ன் த அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸை இது வந்து ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? ஸோ அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸை இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஐ வில் சே ஹவு டு ஹேண்டில் அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் லேட்டர். ஸோ புரியுதுன்னு நம்புறேன், ரைட்? இது வந்து ஜஸ்ட் யூ ஆர் ஜஸ்ட் இன்க்ரிமெண்டிங் த இண்டெக்ஸ் பை த வேல்யூ ஆஃப் 29. ஸோ வேல்யூ ஆஃப் 29 அண்ட் 29 டேஸ்க்கு அனுப்புகிறோம் என்ன இருக்கோ அதை வந்து அது வந்து இந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். 29 டேஸ் ஆஃப் 5ல் வந்து இந்த 29க்கு அனுப்புகிறோம் என்ன இருக்கோ, டேஸ் ஆஃப் 5 + 29க்கு அனுப்புகிறோம் என்ன இருக்கோ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து இந்த ஐடிஎக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே வந்து இன்னொரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், int 30 days. This is nothing but costs of 2 plus function of idx. டேஸ் அப்படியே பாஸ் பண்ணுறேன், காஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ இப்போ வந்து we have to handle out of bound condition, out of bound case. ஸோ அவுட் ஆஃப் பவுண்ட் கேஸ் ஏன் வரும்னா, இப்போது நம்ம அரேயில் பார்த்தீங்கன்னா அப்பர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, லைக் 20 டேஸாக இருக்குது. ஸோ நம்ம சப்போஸ் நம்ம டேஸ் ஆஃப் 5 வந்து 1ன்னு வச்சுக்கலாம், ரைட்? டேஸ் ஆஃப் 5 வந்து 1ன்னு வச்சுக்கலாம். 1 + 29 நான் பண்ணுறேன், 1 + 29 பண்ணுறேன், ரைட்? 1 + 29 நான் பண்ணுறேன். ஸோ 1 + 29 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 13 வருது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அவுட் ஆஃப் பவுண்ட் கேஸ். அண்ட் அது வந்து ஆக்சுவலி தட் இஸ் ஹேண்டில்டு பை இந்த அப்பர் பவுண்ட். ஸோ இந்த அப்பர் பவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேஸ் ஹேண்டில் ஆகிடும். பட் ஆனால் we have to handle this case. Suppose நம்மளோட கரண்ட் இண்டெக்ஸ், ரைட்? நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து we are traversing over this days array. And in the index வந்து if this index gets out of bound, அதாவது இந்த இண்டெக்ஸ் என்னது 0 1 2 3 4 5. ஸோ இந்த ஃபிஃப்த் இண்டெக்ஸை தாண்டி போயிடுச்சுன்னா what we should do. ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ if I is greater than or equal to n, I mean days.size, right? I is greater than or equal to days.size. I'm going to just return 0. Alright. So நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? we have to return the minimum of all those things. Return minimum of 1 day, minimum of 7 day and 30 days, right? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் வந்து ஐம் கோயிங் டு பாஸ் ஐ வந்து 0 days அண்ட் தென் காஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. காஸ்ட் எஸ் வரும், ரைட்? ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. பட் இஃப் சம் இன் திஸ் யூ வில் கெட் டைம் யூனிட் எக்ஸிட் எரர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா we are actually doing 3 function calls. இங்கே 3 function calls பண்ணுறோம். அதாவது 1 day, 7 day and then 30 days. ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி will be around order of 3 power n, right? இந்த order of 3 power n வந்து it's a very huge time complexity. ஸோ அதனால we have to reduce this time complexity. ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? Can we do better? ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? We can use a DP array, right? DP array யூஸ் பண்ணி we can reduce. ஸோ DP நீங்கள் வந்து dimension of DP array எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா we will find the number of changing parameters. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா number of changing parameters வந்து ஒரே ஒரு parameter தான் இருக்குது. ஸோ as there is only one changing parameter, this is a 1D DP problem. So 1D DP. So
ஸோ I is the only changing parameter. I வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுது? I வந்து it's changing from 1 to, I mean it's actually changing from 0 to 365, right? 0 to 365 because there are 365 number of days, right? 365 number of days, right? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க கன்ஸ்டன்ஸ் 1 to 365 days வந்து 1 to 365 அண்ட் இந்த ஐயுமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 365 பிகாஸ் இங்கே வந்து 0 பாஸ் பண்ணுறேன். ஸோ 0 to 365. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் அந்த வெக்டார் டிபி வெக்டார் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெக்டார் ஆஃப் இன்ட் டிபி 365 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ஷியலைஸ்டு -1 எல்லா வேல்யூஸுமே 365 அண்ட் எவ்ரி திங் இஸ் இன்ஷியலைஸ்டு -1. ஆல்ரைட், அண்ட் டிபியை வந்து அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷனில். ஆல்ரைட், ஸோ பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் சப்போஸ் அந்த டிபி வந்து ஆல்ரெடி கால்குலேட் ஆகிடுச்சு, டிபி ஆஃப் அந்த ith இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி கால்குலேட் ஆகிடுச்சு. இஃப் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு -1 ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் டிபி ஆஃப் I. ஸோ இது வந்து ரொம்ப ஜென்ரல் தான், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இது ஏன் பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்? அண்ட் இங்கேயுமே நான் டிபி பாஸ் பண்ணிக்கிறேன். டிபி and dp. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாஸ் பண்ணணும், ரைட்? டிபி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் ரிட்டர்ன் டிபி ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 1 day, 7 day and 30 days. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட். பாருங்க நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் ரைட், ஸோ சொல்யூஷன் புரிஞ்சதுன்னு நம்புறேன். லெட் மீ கிவ் யூ அ சம்மரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 டேக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம், ரைட்? 1 டேக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணி. அண்ட் 7 டேஸ்க்கு கால் பண்ணுறோம், 30 டேஸ்க்கு கால் பண்ணுறோம். அண்ட் இந்த அப்பர் பவுண்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா டு ஃபைண்ட் த பர்டிகுலர் இண்டெக்ஸ், ரைட்? பர்டிகுலர் இண்டெக்ஸ், அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை கண்டுபிடிக்க we are using this upper bound logic. ஸோ இந்த அப்பர் பவுண்ட் லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த இண்டெக்ஸே வந்து we are passing to the function call. ஸோ இப்படி பண்ணிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 day, 7 day, 30 days வந்து மினிமைஸ் பண்ணி we are returning that answer. ஸோ அப்ரோச் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys.